ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 3:11 சொல்லியிருக்கிறது, அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிற கர்த்தர். ஆகவே மொத்தத்தில் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதான காரியங்கள் ஒரு 15 விஷயங்களை நான் கவனித்தேன். 15 விஷயங்களை கவனித்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்து வைத்திருக்கிறவைகளை நம்ம அனுபவிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனையான விஷயம். அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நாம் இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியவைகளை நம்ம செய்யணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து விட்டார், நாம் செய்ய வேண்டியதை நாம் என்ன செய்ய வேண்டும். நான் கொஞ்சம் முன்ன சொன்னது போல அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்து வைத்திருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதே போல நாம் தேவனுடைய வசனத்தின்படியாய் என்னென்ன செய்யணுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கர்த்தர் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் சுதந்திரங்களையும், பரலோகத்துக்குரிய சுதந்திரங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை தோற்றுவித்ததான நாள் முதல் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் சகலவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்து விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகள் சரியாக செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. முதல்ல அவர் செய்தது என்ன தெரியுமா? அவர் தீர்மானம் பண்ணினார். முதல்ல அவர் செய்தது அவர் தீர்மானம் பண்ணினார். அவர் தீர்மானித்ததிலையும் அவர் நேர்த்தியாய் தீர்மானித்தார். சில நபர்கள் தீர்மானம் பண்ணும்போது தீர்மானம் எப்படி இருக்கும்னா ஒரு உறுதியாக இருக்காது, உறுதியற்ற தீர்மானம். ஆண்டவர் நம்முடைய தேவன் அவர் ஒன்றை தீர்மானிப்பார் என்றால் இன்றைக்கு ஒன்றை தீர்மானித்து நாளைக்கு அதை மாற்றவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி இல்லை. இன்றைக்கு ஒன்றை தீர்மானிப்போம், நாளைக்கே தீர்மானத்தை என்ன செய்வதும் மாற்றி விடுவோம். ஆனால் தேவன் தீர்மானங்களை மாற்றுகிறவர் அல்ல. நன்றாக அவர் யோசித்து தீர்மானம் போடுவார். அந்த தீர்மானத்தை செய்து முடிப்பதிலே அவர் 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 அதாவது நேர்மையாக சரியாக அவர் செய்து நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அந்த 3:11 சொல்கிறார், அதன் கால நேர்த்தியாக எப்படி செய்கிறார், பியூட்டிஃபுல்லி அழகாக அவர் செய்கிற கர்த்தர், அருமையாய் கர்த்தர் செய்கிற கர்த்தர். அப்படினால நாம் அந்த தேவன் நேர்த்தியாய் செய்கிறது போல நாமும் நேர்த்தியாய் நம்முடைய காரியங்களை செய்யணும்னா, அவர் செய்து வைத்திருக்கிற அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு வார்த்தை, நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதில் பிரசங்கி சொல்லும் பொழுது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று அவன் சொல்லுகிறார். நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரசங்கின் புஸ்தகத்தில் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், லீட் எ மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள், வாழ வேண்டும். வாழ்வதற்கு என்ன செய்யணும், அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கணும்னா என்ன செய்யணும் என்கிறது தான் யார் எழுதி வைத்திருக்கிறது, பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறான். யார் அந்த பிரசங்கி? சாலமோன் என்கிற பிரசங்கி. அப்படி என்றால் அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தானா? அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் அரைகுறையான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவே தான் அவன் வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து போன பிற்பாடு, பல தோல்விகளை அனுபவித்த பிற்பாடு கடைசியாக எழுதி வைத்து விட்டு போனான், என்ன, நான் சரியாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழவில்லை, நீங்கள் சரியாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த அல்லேலூயா. அவன் வாழ்ந்த வாழ்க்கையே, அதாவது அவனை பற்றி உலகம் புகழுகிறது, நல்ல ஞானம் உள்ளவன், கடினமாக உழைத்தான், எல்லாம் அவனை குறித்து உண்டு. ஆனாலும் அவன் சொல்லுவது என்ன? வீண் வீண் வீண், எல்லாம் வீணாய் போயிடுச்சு, நான் செய்ததெல்லாம் மீனிங்லெஸ், மாயை என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அப்படி நீங்கள் கடைசியில் புலம்பக்கூடாது. கடைசியில் ஐசியூவில் படுத்திருக்கும் பொழுது இதை மாதிரி சொல்லக்கூடாது. மாயை, நான் பிறந்தது பிரயோஜனம் இல்லை, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன எதுக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்புவதில் பிரயோஜனமே இல்லை. ஆகவே
ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. அவர் அதன் காலத்தில் அவர் சரியாக அவர் செய்திருக்கிறது போல நாமும் செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியவைகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். கரங்களை வெற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. நம்ம சில காரியங்களாவட்டையும் டைம் டேபிள் போட்டு செய்கிறது இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்கிறது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், பல காரியங்களை நம்ம சரியாக செய்யாமல் போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்றால் வாழ்க்கை வீணாகி போகிறது, வாழ்க்கை மாய்ந்து போகிறது, சீக்கிரமாக போயிடும். மாயை என்று சொன்னால் என்ன, நம்ம ஒன்று பார்க்குறோம், கொஞ்ச நேரம் பார்த்தா அங்கே இல்லை, மாய்ந்து போகிறது மாயை. காணல் நீரை பார்த்துருக்குறீங்க, பக்கத்தில் போனால் அங்கே இருக்காது என்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அது மாயையாக மாய்ந்து போகிறதாக இருக்கிறது. அதைத்தான் நீங்க பார்க்குறீங்க. 4ஆம் வசனம் 1:4 சொல்லி இருக்கிறது. 1:4 பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அப்ப நம்ம இந்த சந்ததியில இருக்கிறோம் என்றால் நம்ம ஒரு கொஞ்சம் காலம் பொறுத்து இப்ப நான் என்னுடைய அப்பாவுடைய சந்ததியில இப்ப நான் அப்படின்னா ஒரு 10 வருஷ காலம் தான் ஒரு சந்ததியுடைய கணக்கு போடுறாங்க. 10 இயர்ஸ் ஒரு சந்ததியின் காலம். அப்போ அந்த ஒரு சந்ததி மறைந்து போகிறது. நான் போன பிற்பாடு அடுத்து என்ன சந்ததி இருக்கும், என்னுடைய மகனுடைய சந்ததி இருக்கும். என் மகன் போன பிற்பாடு என் பேர பிள்ளைகளுடைய சந்ததி இருக்கும். என் பேர பிள்ளைகளுக்கு அடுத்தது அவங்களுக்கு சந்ததி இருந்தா வாழையடி வாழையாக சந்ததி தொடருகிறது என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் பேர பிள்ளைகளுடைய சந்ததி நின்று போயிட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க கல்யாணம் பண்ணல, இல்லை கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பிறக்கல, அப்படி என்று சொன்னால் சந்ததி அதோடு நின்று போகிறது. ஆனால் நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். தாவீதின் குமாரன். இப்ப தாவீதனுடைய சந்ததி சாலமோன். இப்ப தாவீது என்ன செய்தான், ஒரு சந்ததியை அவன் உருவாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தாவீது ஒரு சந்ததியை உருவாக்கினான் என்று சொன்னாலும் அதுல கொஞ்சம் உருப்படியானது சாலமோன், அப்படிதான் அர்த்தம். அப்படியாவது தாவீதுக்கு எந்த நிலைமை அப்படின்னா அவனே என்ன அதை ஒரு கட்டியிருந்தான்னா தாவீதுக்கும் நல்லா உருப்படியாக இருந்திருக்கும். அவன் கட்டி பார்த்தான் சவுலுடைய மகள், அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, ஒரு ஆவிக்குரிய மகளாக இல்லை. இவன் பாட்டு பாடினா அது அங்கேருந்து என்ன செய்யும், கிண்ணறம் வாசிக்காது. அது அங்கே உட்காந்து என்ன செய்யும், முறுமுறுக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பேசும். அது மாதிரி பேசுறீங்களா நீங்கள்? வீட்டில் புருஷன் நல்லா ஆராதிக்கிறாரா, மனைவியும் சேர்ந்து ஆராதிக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே கையை அடிச்சு பாடணும். என்ன சும்மா சத்தமா பாடுற, சுத்தமா சத்தம் அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சத்தத்துக்கு ஆமையன் போடுறதான மனைவியா இருக்கணும். அல்லேலூயா சத்தத்துக்கு ஆமையன் போடுற கணவனா இருக்கணும். அப்போதான் நல்ல பிள்ளைகளை கத்த தருவார். ஆனா அங்க மீகாவுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செய்தாராம், அடைத்து போட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்னா இவர் ஆடினார், அல்லேலூயா அல்லேலூயான்னு ஆடினார். வேதத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தேக்காரர் யார் தெரியுமா? தாவீது. அது மீகாளுக்கு பிடிக்கவில்லை. அதே போல என்னன்னா அடுத்தது எதுவுமே சரியானதா இல்லை. மனைவிமார்கள் அவளெல்லாம் சரியாக பிள்ளைகளை என்ன செய்யவில்லை, வளர்த்தவில்லை, ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்த்தவில்லை. அப்படி என்றால் அதுக்கு பிறகு என்ன, பக்சேபாள் பிறந்தது. பக்சேபாள் எப்படி வந்தாள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் தேவன் ஏன் பக்சேபாளுடைய மகனை தெரிந்து கொண்டார்? எப்படி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அம்மா ஒழுங்கா இருந்தா கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். தாவீது நிமித்தமா கொடுத்தாரோ இல்லையோ, பக்சேபாள் நிமித்தமாய் கர்த்தர் சாலமோனை கொடுத்தார்.
சாலமோன் எழும்பினது காரணம் பத்சேபாள்னு நான் சொல்லுவேன், தாவீது என்று சொல்றதை விட. ஆனாலும் தாவீதினுடைய வழியில அநேகர் நடந்தார்கள். தாவீதுடைய காரியங்களை குறித்து, தாவீதுடைய காரியம்னா 51ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வாசிக்க வேண்டாம், வீட்டில் படிங்க. 51 ஏன்னா பாவரிக்கை செய்கிறான் இல்லையா, பத்சேபாளிடத்தில் அங்கே இருக்கு மேலே, பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது அவன் அப்புறம் பாடின பாட்டு சங்கீதம். அப்படி எல்லாரும் அறிய அதை சொல்லி அவன் பப்ளிசிட்டி அவனே சொல்லிட்டான். அவன் சொல்றதுக்கு முன்னாலே ஊர் எல்லாம் வந்து போயிடுச்சு செய்தி. அதுக்கு பிறகு அவன் எழுதுகிற சங்கீதங்கள்லாம் அவன் என்ன எழுதுவான் தெரியுமா, என் நிந்தை, என் தலைமையை பார்க்கல அதிகமாக என்னை பகைக்கிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க. எதுக்கு, என்ன நிந்தை, இதை சொல்லாமல் இருப்பாங்களா? இவன் பெரிய யோக்கியனா என்ன, என் பெரிய இவன் தெரியாதா, இவன் தெரியாதா, இவன் அல்லேலூயா போட்டாலும் சரி அந்நிய பாஷை பேசினாலும் இதெல்லாம் நம்ப முடியாது. இவன் யாரு, உரியாவை கொண்டவன், பத்சேபாளை திருட்டுத்தனமா எடுத்தவன், பேசியிருப்பாங்களா இல்லையா? ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போறது வர ஒரு சந்ததி அதை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அவருடைய தாய், நல்ல தாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் நீங்கள் கடைசி அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகத்தில் 31 அதிகாரம் 1வது வசனம், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. அப்பாவை பார்த்து தாவீதை பார்த்ததான பத்சேபாள், இவள் பக்தி உள்ளவள், அவள் தன் மகனுக்கு சொல்லுகிறாள். தன் மகனுக்கு லேமுவேல் என்று சொன்னால் செல்ல பெயர் என்று சொல்லுகிறார்கள். மகளுக்கு சொல்லுகிறார், மகனே, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. அப்படிதான் நம்ம பிள்ளைங்களையும் கூப்பிடணும். நல்ல சந்ததி உருவாக்கணும்னா என்ன செய்யணும், என் சனியனே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு என் பெற்ற என் பிள்ளையே, நம்ம கற்பத்தின் புத்திரனே. நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியணும். என்ன கஷ்டப்படும் தெரியுமா, உன்னை பெறும்போது நான் செத்து போக வேண்டியது, அது முதல் குழந்தை வேற செத்து போச்சு. இந்த ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரப்பா, ஆண்டவர் கிருபையா கொடுத்த பிள்ளை நீ என்ன செய்யணும், என் கற்பத்தின் குமாரனை, என் பொருத்தனை, என் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், அப்பா மாதிரி என்ன செய்யாத, 4-5 கட்டாத, என்ன செய், ஒன்ன கல்யாணம் பண்ணி உருப்படியா இரு. அது போல ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்ன செய்யாத, கொடுக்காதே. ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடுக்காது. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, ராஜாக்களுக்கு தகுதியெல்லாம் சொல்லிட்டு விடல, மறுபடியும் லேமுவேலே அப்படின்னா என் முத்து, என் செல்லம், என் கண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி கூப்பிடுறாங்க அந்த அம்மா, சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற அம்மாமா இருந்தா நிச்சயமாக சாலமோனை பெற முடியும். இல்லை, இதை விட பெருசாக நல்ல சாலமான்களை பெற முடியும். கரங்களை வச்சு கத்திர மயப்படுத்துவோம். இவ்வளவு சொல்லியுமே அவன் கடைசியில் பார்த்து 1000 கட்டிட்டு சொல்லலைன்னா, சொல்லாம இருந்தா, புரிஞ்சுதா? அப்ப டெய்லி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, சாலமோனே லேமுவேல்னு சொன்னா அவன் சொல்லுவான், அவன் போமா போயிட்டே இருப்பான். ஒவ்வொரு முறையும் இதை சொல்லி இருப்பான். உனக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்ல வேண்டியதான், உனக்கு வேற வேலையே கிடையாது, வீட்டுக்கு எனக்கு வர்றது பிடிக்கலம்மா சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ சொல்லுதுங்க இல்லை, வீட்டில் இருக்கிறத சொல்லத்தானே செய்யுதுங்க. எதுக்கு எனக்கு பம்பே வேண்டாம், அதனால நீ என்னவோ கேடுகட்டு போ, நான் என் காலவரை நான் பெற்றதுக்கு என்ன செய்கிறேன், கடமைக்கு சோறு போடுறேன், போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், நான் போகும்போது போயிடுறேன். நீ போகும்போது போயிட்ட கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார், ஆண்டவர் கணக்கு கேட்பார். 1 கொடுத்தாலும் சரி 9 கொடுத்தாலும் சரி, அதை உருப்படியா வளர்த்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு தாயுடைய கடமை, ஒரு தகப்பனுடைய கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கொடுப்பார். எது கொடுப்பாருன்னா, அவர் கொடுத்து ஒரு நோக்கம் உண்டு. அவர் ராஜாவா மாறணும், அவன் ஆசாரியனா மாறணும்,
அவன் ஒரு தலைவனா மாறணும், அவன் ஆலயத்தை கட்டணும், அவன் பெரிய காரியங்களை செய்யணும் என்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கடைசியில் எனக்கு கஞ்சி ஊற்றுவான், அதை விட்டுருங்க. அது நடக்குமோ நடக்காதோ, உங்க நோக்கம் என்ன? அவனை ராஜாவாக மாற்ற வேண்டும், அவனை எருசலேமின் ராஜாவாக மாற்ற வேண்டும். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய அதிக பிரசங்கி இல்லை, பிரசங்கி முதல்ல அதிக பிரசங்கியா தான் இருந்தான். ஆனா இப்ப அடிபட்டு உதப்பட்ட பிற்பாடு இப்ப ஒழுங்கான பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. நல்ல சந்ததி என்ன செய்யணும்? உருவாக்கணும். நல்ல சந்ததியை உருவாக்கணும். அதுக்கு தாய் தான் மிக மிக முக்கியமானவள். அதான் 31வது அதிகாரத்தை படித்தோம். எங்க படித்தோம்? நீதிமொழியில பார்த்தோம். இப்ப பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது திருப்பி படிங்க. தாவீதின் குமாரனும். அப்ப தாவீதுக்கு தகப்பனுக்கு இதுல பொறுப்பு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. தகப்பனுக்கு பொறுப்பு உண்டு. தாவீது அவன் தவறு பண்ணியிருந்தாலும், தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு வந்திருந்தாலும், அதுக்கு பிறகு அவன் மன்னிப்பு கேட்டான், அதுக்கு பிறகு அவன் பக்தியாய் ஜீவித்தான், அதுக்கு பிறகு அவன் என்ன சொன்னால் தேவனுடைய கற்பனையின்படியாய் ஜீவித்தான். ஒரு முறை விழுந்துட்டேன், இனிமே நான் கவனமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வேற எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த சாலமோனை கர்த்தர் தாவீதினுடைய வழியிலும் நடந்தபடினாலும், பக்சேபாடி உபதேசத்தை கேட்டபடினாலும், மற்ற எல்லாரை பார்க்கலும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாக்கினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களை என்னையும் கர்த்தர் இங்கே ராஜாவா வைத்திருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற நீங்க கர்த்தருக்கு ராஜாக்கள். ஆமென். ஆகவே அருமையார்களே, உங்களையும் என்னையும் அந்த எல்லா பிரச்சனைகளும் ராஜாக்களுக்கு இருக்கும். ராஜாவானாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. எதிரி இருப்பான், யுத்தத்துக்கு வருவான். ஆனாலும் கர்த்தர் நம்மை அவர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். உங்களை இந்த சபையில கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். உங்க சமுதாயத்துல கர்த்தர் நீங்கள் ராஜாக்கள், கர்த்தருக்கு முன்பதாக நீங்க ஆசாரியர்கள். அப்படி கர்த்தர் மேன்மையை வைத்திருக்கிறதா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சாலமோன் அப்படின்னு சொன்னா என்ன? சமாதானம், சமாதானம், பீஸ். அப்போ ஆண்டவர் உங்கள் ராஜான்னா சமாதானத்தின் ராஜாவை வச்சிருக்கார். உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லவா? அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக ஆக்கும்படி அந்த தாவீதுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டார் பாருங்க. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் காலத்திலேயே வயதாகிறது, வயதான பிற்பாடு அவன் மற்றவங்கெல்லாம் அடி போடக்கூடாது என்கிறதுனால அவன் சரியாக ஜெபம் பண்ணி சாலமோனை தாவீது உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக ஆக்கினான். கர்த்தரை மகிமைப்படுத்துவான். உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிடணும். இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. சிலரெல்லாம் வந்து என்னன்னா, எங்க பேங்கு எந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். எங்க நிலம் வாங்கியிருக்கீங்க தெரியணும். உங்க பாஸ்வேர்டு சிலதெல்லாம் மனைவிக்கு தெரியணும். திடீர்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் வீணா போயிடும். ஆகவே ஒரு குறிப்பு பாஸ்வேர்டுன்னு சொன்னோன்னா சிலதான் சிரிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. மனைவிமார்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கொடுக்குறீங்களா இல்லையா? எனக்கு அதுக்கு பாஸ்வேர்டு இல்லை. மனைவி பாஸ்வேர்டு புருஷனுக்கு கொடுக்கணும், புருஷனுடைய பாஸ்வேர்டு மனைவி கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லைன்னா அவங்க பிடிச்சிட்டு வாங்க. ஆராதனை முடிச்சோன்னா முதல் வேலை அதுதான். அவங்க ஜெபம் பண்ணுறது இல்லை, பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுறது தான். ஷேர் பண்ணுங்க, நான் நாளைக்கு மாற்றிடுவேன். மாற்றினா கம்ப்ளைண்ட் கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஃபோனே கொடுக்கக்கூடாது. ஆகவே நம்ம சீக்ரெட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சாலமன்ட்ட சொல்லிடும். சாலமோனே எத்தனை, அதாவது அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 12 வயது. அந்த 12 வயதுக்குள்ளால சாலமோனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாவற்றையும் தாவீது சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். குழந்தை பிறந்து விழுந்த உடனேயே என்ன செய்யணும்? அந்த குழந்தைய நீங்க தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வரணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
இந்த 56 நாள் 40 நாளும் காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது வேலைக்கு போகிறதுக்கு. ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு 8ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மகிமைப்படுவது. ஹல்லேலூயா. 8ஆம் நாளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா குழந்தை பிறந்த பிற்பாடு சில ஆட்கள் என்னென்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது வரையிலையும் ஒழுங்காக வருவாங்க. குழந்தை பிறந்த பிற்பாடு அப்புறம் ஒரு 7 பிள்ளைகள் பிறக்கிறது வரையிலையும் பிறந்து அதுகளுக்கு கல்யாணம் ஆகிறது வரை வரவே மாட்டாங்க. ஒழுங்காக அந்த பிள்ளைகள் இருக்கவே இருக்காது. அதனால் 8ஆம் நாளில் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். வந்து என்ன செய்யணும், அந்த குழந்தைகள் பாட்டு சத்தம் கேட்கட்டும், அந்த பிள்ளைங்க வசனத்தை கேட்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அந்த காதில் அது விழும்போது அவர்கள் அதை உணர்வார்கள். தேவ பிரசன்னத்திலே குழந்தை வளர்த்தப்படும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே குழந்தை வளர்த்தப்படும். அவ்விதமாக ஆலயத்துக்கு கொண்டு வரணும். சண்டே ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பணும். ஆகவே அருமையானவர்களே, நமக்கு ஆட்கள் வந்து என்னன்னா நம்ம குடும்பங்கள்தான் தான் வரணும், நம்முடைய சபையிலிருந்து தான் வரணும். நீங்கள் பிள்ளைகளை பெற்று சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்தது மாதிரி நீங்களும் முதல் குழந்தையை கொண்டு வந்து என்ன செய்யணும், ஒரு குழந்தையாவது கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. இருக்கிறதே ஒன்று தான். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்று இருந்தாலும் ஒன்று கொடுங்க, இல்லையா 2 பெற்று என்ன செய்யணும், ஒன்று கொடுக்கணும், இல்லையா 3 பெற்று ஒன்று கொடுங்க. இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா அடுத்த முறை அடுத்த சந்ததி ராஜ்யம் இருக்காது, ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க, இஸ்ரவேல் தேசம் இருக்கவே இருக்கா, இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யம் இருக்காது, சபை இருக்காது. சொல்றவங்க எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? அது எனக்கு சாதகமா இல்லை பாஸ்டர் நீங்க பேசுறது, நீங்க வேற ஏதோ பேசுறீங்க. இங்கிலாந்துல இன்னைக்கு சபைகள் கிடையாது தெரியுமா? இங்கிலாந்துல நீங்க கிறிஸ்தவ சபைகள் இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்துல அங்கிருந்து தான் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆட்கள் வந்தார்கள். ஆனா அங்க வந்து 1, 2 அப்படின்னு பெற்றார்கள். அதுவும் உருப்படியா சரியா வளர்த்தல. ஆகையினால அடுத்த சந்ததியில ஆலயத்துக்கு போவதுக்கு ஆட்கள் இல்லை. எத்தனை கோயில்கள் நல்ல பிரமாதமா அருமையா கட்டப்பட்டிருக்கிறதான அந்த ஆலயங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயங்கள்ல அதாவது அது இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்து கோயில்களாக மாற்றப்பட்டு எத்தனை உங்களுக்கு காண்பிக்கணும், நீங்க போட்டு பாருங்க, யூடியூப்ல கிடைக்கும், தகவலை பாருங்க. நமக்கு இரத்த கண்ணீர் வரணும். ஏன் அடுத்த சந்ததி கர்த்தரை ஆராதிப்பதற்கு இல்லாம போயிற்று. அவங்க தான் இந்தியாவுக்கு வந்து என்ன செய்யணும்னா மிஷனரிகளை அனுப்பினார்கள். அதனால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இங்க இருக்க முடியாது. இன்றைக்கு ஆலயங்கள் இந்தியாவில் இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே சிஎம்சி இருக்காது, இந்தியாவிலே லயோலா காலேஜ் இருக்காது, பிஷப் ஹீபர் காலேஜ் இருக்காது. இன்னும் டெல்லி முதல் கன்னியாகுமரி வரையில் இருக்கிறதான கல்லூரிகள், கிறிஸ்தவ கல்லூரிகள், இன்றைக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம எல்லாரும் இடுப்புக்கு மேலே துணியை பெண்கள் கட்ட முடியாத நிலைமைக்கு அன்றைக்கு இருந்திருப்பார்கள். உடன்கட்ட ஏறுகள் இருந்திருக்கோம். நம்ம நாடு மிகவும் கேவலமாகவே இருந்திருக்கோம். நிலைமைக்கு மாற்றினதுக்கு காரணம் மிஷனரிகள் வந்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் அங்கிருந்து வந்தான். ஆனால் இப்போ தேவை என்ன தெரியுமா? இந்தியாவிலிருந்து நம்ம அங்கே லண்டனுக்கு மிஷனரி போக வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கே மிஷனரிகள் தேவை. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உலகத்துக்கு அதிகமாக மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கிற நாடு கொரிய தேசம், தென்கொரியா தேசத்தில் தான் உலகத்துக்கு மிஷனரிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். கொரியா தேசத்தில் அடுத்த சந்ததி, ஒரு சந்ததி போகிறது, அடுத்த சந்ததி வருகிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறது. பால் யாங்கிச்சோ போய்விட்டார், அவருடைய இடத்துல இன்னொருவர் வந்து விட்டார். அந்த சபை இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. ஆக ஒரு சந்ததியோட, ஒரு பாஸ்டரோட, ஒரு தலைமை போதகரோட, ஒரு 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 ரீஜனல் போதகரோடு கூட, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபரோடு நின்று விடக்கூடாது. வாழையடி வாழையாக அது நிலைத்து இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. அப்படின்னா பூமியில கர்த்தருடைய சபையோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது.
எருசலேமோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிற சந்ததி. நீங்க எப்படி ஆலயத்துக்கு வர்றீங்க அதை பொறுத்து இருக்கு. நீங்க ஒழுங்கா வந்தீங்கன்னா அவன் ஒழுங்கா வருவான். நீங்க ஒழுங்கா வரலைன்னா அவங்க சந்ததி ஆலயத்துக்கு என்ன செய்யாது, வராது. ஆலயத்துக்கு லேட்டா நீங்க வந்தீங்கன்னா, நீங்க 1/2 hour லேட்டா வந்தீங்கன்னா அவன் உங்க சந்ததி 1 hour லேட்டா வரும். ஆராதனையில நீங்க பாதியில் அப்பப்போ எழும்பி போனீங்கன்னா அவன் 3/4 எழும்பி போயிடுவான். அப்பப்போ நீங்க போன் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன் பிள்ளைங்க அதே வேலையை செய்வாங்க, அதே வேலையை செய்வாங்க. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னால குழந்தைகளுக்கு யாருக்கும் சொந்தமா போன் கொடுக்க கூடாதான். அது 9 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் கையில போன் இருந்தால் அவருடைய மூளை பாதிக்கப்படுமாம். ஆகினால போன் மிகுந்த ஆபத்தானது. பிள்ளைகளை நாம் சரியாக உருவாக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு சந்ததி போகிறது, அடுத்த சந்ததி வருகிறது. அப்போ கொடுக்க கூடாது யாருமே. 18 வயசு ஆகிற முந்தி கேட்டான்னா சொல்லணும், நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் நீ என்ன செய்ய, மொபைல் வாங்கிக்க. அதுக்கு முன்னால பேசணுமா, பேசு. என்ன நம்பர் வேணும் போடு, பேசு, வாங்கிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஊர்ல வெளியில எங்கேயாவது ஒருத்தன் ஐயா ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கேட்டானா கொடுத்துடாதுங்க. உங்களுக்கு தெரியுமா அது? நான் பேசிட்டு வரேன்னு கொடுத்தான்னா உங்க பணமெல்லாம் போயிடும், உங்க எல்லா டேட்டா எல்லாம் போயிடும். உங்க டேட்டானா உங்களுடைய எல்லா தகவல்களும் அவன்கிட்ட போயிடும். அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதை. ஃபோன் இஸ் a dangerous one. ஃபோன் மிக மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. அதை மிக கவனமாய் கையாள வேண்டியது அவசியம். ஆகவே இந்த சந்ததியில நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அதை பொறுத்து அடுத்த சந்ததி அறகுறையானா, தாவீதுக்கு அடுத்த சாலமோன் கொஞ்சம் அறகுறை, அப்புறம் ரெகோபெயாம் அதை விட அறகுறை, அதுக்கு பிறகு முழு அறகுறை. ஆகவே சந்ததியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா, சபை நிலைத்திருக்கணும்னு சொன்னா, பூமியோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமியில சபை என்னென்னைக்கு என்ன செய்யணும், சேலத்தில் இந்த சபை என்னென்னைக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆட்களும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலையில் இந்த சபை இல்லைன்னா அந்த சபை, இந்த சபை தான் இருக்கணும்னு இருக்கா? எந்த ஒரு சபையா நான் போவோம் இல்லை. இந்த சபை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த சந்ததி, ஒவ்வொரு சந்ததியும் போக போக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய ஒரு சந்ததியை சபையில உருவாக்கி வைத்து விட வேண்டும். நம்ம ஒரு நாள் போயிடுவோம், ஆனா நம்முடைய சந்ததி இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும், இந்த சபையில் அங்கத்தினரா இருக்கணும். சும்மா விளையாட்டுத்தனம் இல்லை. ஒரு நாள் சாக போற நேரத்தில் பிரசங்கி மாதிரி பேச வேண்டியது வரும். ஆமா, அப்புறம் நீங்களே ஒரு பிரசங்கம் பண்ணுவீங்க, உட்காந்து நடக்கவும் முடியாது. நாம் பெற்று என்ன பிரயோஜனம்? 5 இருக்கு 6 இருக்கு, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் உருப்படி இல்லை, ஒன்றும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது. அதனால என்னன்னா சும்மா விளையாட்டுத்தனம் கிடையாது. கர்த்தர் மனுஷனை படைத்தார், ஒருவனை படைத்தார். ஏன் படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை. அது ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ஜினியரா இருந்து 4 கட்டடம் கட்டுறதுக்கு இல்லை. அதுதான் பாருங்க பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி. எல்லாம் வாசி பாருங்க, சம்பாதித்தேன். ஒரு வீட்டை கட்டினா பத்தாதா? எத்தனை வீடு வேணும்? ஒரு வீடு வேணுமா, நிறைய வீடு வேணுமா? ஒரு வீடு போதும் இல்லை. ஒரு வீட்டிலையே படுத்துட்டு தூக்கம் வரல, 9 வீடு கட்டி என்ன பண்ண போறீங்க? ஆனால் சாலமோனுக்கு வேற வழி இல்லை. அவன் நிறைய வீடை கட்டின, ஏன்னா அவன் நிறைய பெண்களை கட்டிட்டான்.
இப்போ நிறைய பெண்களை கட்டின பிற்பாடு இப்போ நிறைய வீடு கட்டி தான் ஆகணும். இப்போ இதுக்கு பேர் தான் பாயிண்ட் நம்பர் 2. நீங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னா பேராசை கூடாது. முதல்ல உங்கள் சந்ததி என்ன செய்யணும்? உருவாக்கணும். 2வது, பேராசை பெருநஷ்டம். ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஓடி ஓடி உழைச்சி வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டி, காருக்கு மேலே காரை வாங்கி, நகைக்கு மேலே நகையை போட்டு அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பேங்கில் நிறைய நிரப்பி வச்சுட்டு கடைசியில் பிள்ளைகள் உருப்படி இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் ஆவிக்குள்ள இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? நீங்கள் பரலோகத்துக்கு போகலைன்னு என்ன பிரயோஜனம்? ஆகவே நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டாம். ஆசையெல்லாம் எப்படி? சத்தமாக சொல்லுங்க. நீதான் ஐயா. ஆசையெல்லாம் நீதான் ஐயா. மாத்தாளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். தேவையானது தேவையை விட்டுட்டு தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையானது ஒன்றை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, இயேசு போதுமே. இயேசு எந்த நாளிலும் எந்த நிலையிலுமே இயேசு, எனக்கு இயேசு போதும், இயேசு வேணும். என்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல, எது இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு குடிசையில் நான் இருக்கிறேன். லாசரு குடிசை கூட கிடையாது. லாசரு இருந்தார் ஏழை, குடிசை கூட இல்லை. ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன்னுடைய பசி ஆற்ற அவன் ஆசை இருந்தான். அது கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவன் மரித்த பொழுதோ சரியான அடக்கம் இல்லை. அவன் உடல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டு தெரியாது. ஆனால் மரித்த பொழுது அவன் ஆத்துமாவை தேவ தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார், அதாவது பரதீசிலே விட்டார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம மரிக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்லணும், மிகாவேல் காபிரியல் எல்லாம் போங்க, என் மகன் என்ன செய்கிறான், பரலோகத்துக்கு வரப்போறான், அவன் முடிசூட்டு விழா நடத்த போறேன், நீ அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லணும். அப்படி ஏஞ்சல்ஸ் வந்து நிற்பாங்க. இல்லை அப்படின்னா 50 வீடை கட்டினையும் ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. வீட்டை கட்டிகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆலயத்துக்கு வரதுக்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதுக்கு நேரம் இல்லை. சம்பாதிக்க அதிகமாக என்னன்னா நமக்கு அதில் தான் நேரம் போயிடும். ஆவிக்குரிய காரியங்களுக்காக நேரம் கிடைக்காது. அப்படி செய்யும் பொழுது ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும்? துக்கப்பட வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு நாள் வேதனைப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா பரலோகத்துக்கே போக மாட்டோம், பரலோகத்துக்கு போக மாட்டோம். இந்த உலகத்திலலாம் இருக்கும். உயிர் போகிற நேரத்தில் அது ஐசியூவாக இருக்கலாம், சாதாரணமாக நல்ல வீட்டில் இருந்தாலும் அப்படிப்பட்ட உயிர் போகாது. அது ஐசியூவில் தான் சிலதெல்லாம் போகும். போக்குவரத்துமாக்கும் என்னென்ன போகாமலே இருக்கும். கடைசியில் என்னன்னு கேட்டால் பிள்ளைகள்லாம் வந்து அவங்க பால் ஊற்ற சொல்லுவாங்க. பால் ஊற்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த இந்த பால் உள்ளுக்கு போச்சுன்னா சளி உள்ளுக்கு என்ன செய்யும்? கட்டிக்கும், மூச்சு அடைச்சி செத்து போயிடும். அதுதான். அதுக்காக தான் கடைசியில் சீக்கிரமாக சாகிறதுக்கு நல்லது செஞ்சது மாதிரி கெட்டதை செய்வாங்க. நிறைய பேர் என்னென்னா கொலை பண்ணுறது தான் அது. அதனால் நீங்கள் யாருக்காகவும் வயசானவங்களுக்கு பால் ஊற்றிடாதுங்க, புரியுதா? அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா படுத்திருக்கும் போது சொல்லுவாங்க, நான் இந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் ஆண்டவரிடத்தில் போவேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அழைக்க வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. தூதர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க சாட்சியை சொல்ல விட்டால் அதை சொல்லுவாங்க. இவங்க அம்மா அப்படி தான், தூதர்கள் வந்திருக்கிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போகிறேன். கண்ணை மூடிட்டாங்க. சின்ன வயசு தான், சுகவீனமாக படுத்திருந்தாங்க ஆஸ்பத்திரியில். ஆனால் கடைசியில் தூதர்களை கண்டு, தூதர்கள் வந்திருக்கிறாங்க, என்னை அழைக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன். கணவன் கையும் பிடிச்சி பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லது அப்படி எத்தனை பேருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். அப்படி தேவ தூதர்கள் வந்து உங்களை அழைச்சிட்டு போகணுமா? இல்லை பிசாசு கூட்டமாக வந்து நின்று ஒன்று கையை பிடிச்சி இழுக்கும், ஒன்று காலை பிடிச்சி இழுக்கும், ஐயோ அம்மானு கதறிட்டு நரகத்துக்கு தான் போகணும். அப்படி போகணுமா? வேண்டாம்ல. அதாவது போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். இந்த 12 மணி நேரம் வேலையெல்லாம் வேண்டாம். சுப்பிரமணியன் சொல்கிறது கேட்காதங்க, வெங்கடாச்சலம் சொல்கிறது கேட்காதங்க,
ஸ்தோத்திரம். உங்கள் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேப்பர் படித்தா தெரியும். இன்ஃபோசிஸ் சிஇஓ அந்த ஆள் சொன்னார் எத்தனை மணி, 12 மணிக்கு ஒரு வேலை செய்யணும். இன்னொருத்தர் வந்தான், யார், எல்என்டி சீஃபு, எத்தனை மணிக்கு, ஒரு வாரத்தை 90 மணி நேரம் வேலை செய்யணும். நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிற? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து மனைவி முகத்தை புருஷனும் புருஷன் முகத்தை மனைவியும் நீ பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வா, வேலைக்கு வா, 90 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை செஞ்ச என்ன பிரயோஜனம்? அதுதான் சொல்லிட்டான் பாருங்க பிரசங்கி, மாயை மாயை எல்லாம் மாயை. 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி வரும்போது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறான் பாருங்க. 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசங்களையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. கடைசியில கையை விரிச்சிட்டான். நெப்போலியன், அதாவது மகா அலெக்சாண்டர் 33 வயசு நினைக்கிறேன், அவன் மரிக்கும்போது கடைசியில் சொன்னான், ஒரு உலகமெல்லாம் பிடிச்சிட்டேன், நானே உலகத்தையெல்லாம் நான் பிடித்து விட்டேன், ஆனால் இப்போ நான் சாக போகிறேன். என்னுடைய பெட்டியில் 2 பக்கம் ஒரு தொலை போடணும், என்னை பெட்டியில் கொண்டு போனோம். போய் 2 கையும் வெளியில் போடுங்கள். எதற்காக என்றால், ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் போகிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சிந்தித்து பாருங்கள். ஓடி சம்பாதிச்சு நீ எவ்வளவு சேர்த்தாலும் அது நம்ம கடைசியில் அது பலனை கொடுக்காது. ஆனால் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை, நம்ம தேவைக்கு சம்பாதிக்கணும், தேவைக்கு உழைக்கணும். அளவுக்கு மிஞ்சி ஓடி டென்ஷன், டிப்ரெஷன், அது இது வந்து சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடக்கூடாது. நமக்கு நீடித்த வாழ்வை கற்று தரணும்னு சொன்னால் என்ன செய்யுங்க, எல்லாம் லிமிட்டாக இருக்கணும். நல்லா தூங்கணும். ஒரு காரியத்தை சொல்ல நேரம் இல்லை. அடுத்தது, அதாவது 3வது என்னன்னா, சிற்றின்பங்களை வெறுக்கணும். சிற்றின்பங்களை என்ன செய்யணும்? வெறுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பேரின்பத்தை கற்று வச்சிருக்காரு. பரலோகத்தில் பேரின்பத்தை கற்று வச்சு, எத்தனை பேருக்கு அந்த பேரின்பம் வேணும்? அல்லேலூயா. பேரின்பம்னா என்ன? நம்ம பைபிளை உட்கார்ந்து படித்தோம்னா படிக்க அது பேரின்பமாக மாறணும். வேகமாக படிச்சுட்டு எப்போ அங்கே டிவியை ஆன் பண்ணி ஒரு சினிமா பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாய் போய்விடும், நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். நாங்கள் வேதத்தை படிக்கிறதுல வாஞ்சை இருக்கணும், அது நமக்கு பேரின்பமாய் மாற வேண்டும். ஜபம் அப்படின்னாலே ஜபம் பண்ண நமக்கு பேரின்பம் வரணும். அந்நிய பாஷை பேச பேரின்பம் வர வேண்டும். சபையில் எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் 11:30 மணி கடைசி என்ன ஆராதனை இல்லையா, அந்த கடைசி ஆராதனைக்கு வரும் பொழுதே என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் தயாராக வரணும். அடுத்த சர்வீஸை சாயங்காலம் 6:30க்கு சேர்ந்து ஆராதிச்சுட்டு போகிறதுக்காக வரணும். என்ன கொடுமையாக இருக்கு. பேரின்பம் வரணும். அது இப்படி பேரின்பம் வரணும். இப்போ எத்தனை பேருக்கு பேரின்பம் இருக்கு? இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது எத்தனை பேருக்கு இது பேரின்பமாக தெரியுது? நல்லா அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. ஆராதனையில் அது இன்பம் உண்டாக வேண்டும். ஆராதனை நடத்துகிறதை பேரின்பமாக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிறதை பேரின்பமாக்க வேண்டும். ஒரு ஜெபம் பண்ணால் அதை பேரின்பமாக மாற்ற வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுப்பி நிற்க வைக்கிறது. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தில். ஓ ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில் எல்லாம் சேர்ந்தது பாடல பாட போகிறோம். வாங்க பாடுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே.
சந்நிதியே தேடி ஓடி வந்தோ ஜெபித்தாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ ஜெபித்தாத பாக்கியமே. கரங்களை அசைத்து எல்லாரும் மகிமை மகிமை ஆட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை ஆட்சிமை மாறாயன் நேசருக்கே ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உறைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உன் திருவார்த்தையினால் பாடுகிறார். உறைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உன் திருவார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் அததின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற தேவன். கர்த்தாவே, நாங்கள் அது புரிந்து கொண்டு எங்களுக்கு அடுத்த சந்ததியை உமக்கென்று கர்த்தாவே வளர்த்தும்படியான கிருபையை தேவன் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோட இந்த கர்த்தாவே தேவனே அப்பா அப்பா உம்முடைய ராஜ்யம் நின்று விடுகிறது அல்ல ஆண்டவரே. நிரந்தரமாக கர்த்தாவே இந்த சபை இருக்க வேண்டும். அடுத்த சந்ததி உமக்கென்று கர்த்தாவே வாழ வேண்டும். அதுக்கு நாங்கள் இன்னும் பிரயாசப்படும்படியாக அப்பா ஜெபிக்கும்படியாக ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக எங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். பல காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை சமாதானத்தோடு அனுப்புகிறார், சுகத்தோடு அனுப்புகிறார். நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து கடந்து போவோம். என்ன தேவைகளோடு நம்ம வந்தோமோ கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா இந்த தேவைகளை சந்திப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் தந்த இந்த நேரத்திலும் உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு தந்த நல்ல ஜீவன் சுகபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க நீங்க கிருபையை தந்தீங்க. இனி வரும் நாட்களில் உமக்காக வாழ்ந்து இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட கிருபையை தாரும். எங்களுடைய பலவீனங்கள் அதற்கு தடையாயிராதபடி கர்த்தர் சுகத்தை, விடுதலையை தார வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்கப்படு. எங்களுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் படிப்பிலே நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இதை ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.